சுனாமி 2004க்கு முன்னாடி வரைக்கும் இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது. சுனாமின்னு ஃபஸ்ட்டு நம்ம கேள்விப்பட்டப்போ கூட சுனாமின்னு நமக்கு சொல்ல தெரியாது. டீ சுனாமி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். சுனாமி என்பது பலரது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவே இன்னைக்கு இருக்கு. சுனாமி எனும் ஆழி பேரலையில் தமிழகம் உட்பட இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கான பேரழிவுகள் உருவாகி 21 வருடங்கள் ஆயிடுச்சு. இவ்வளோ வருடங்கள் கடந்தோம். சுனாமியுடைய நினைவுகள் நம்ம மனசில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த சுனாமி பற்றி தெரியாமல் போகலாம். அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், சுனாமி எந்த அளவுக்கான பாதிப்பை நமக்கு உருவாக்கி தந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சுனாமிங்கிறது என்ன, அது எப்படி ஏற்படுது, சுனாமியால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாம் நினைவு கூறுவோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். சுனாமி நினைவுகளை திரும்பி பார்க்கலாம் வாங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே மறக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் சுனாமி அப்படின்னு யூடியூப்பில் தேடிங்கன்னா இந்த விஷுவல்ஸ் தான் நிறைய யூடியூப்பில் தெரியும். அதுவும் அந்த சுனாமி நிகழ்ந்த நாளை மறக்கவே முடியாது. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் 2004 வருஷம் கிறிஸ்மஸுங்கிறது சாட்டர்டே போல் வந்தது. வீக்கெண்டாக வர்றதுனால கிட்டத்தட்ட இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் ஒரு வீக்கெண்டாக வருது அப்படிங்கிறதுனால அப்படியே போய் எங்கேயாவது ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பீச் ஓரங்களில் போய் தங்கியிருந்த மக்கள்லாம் மறுநாள் சுனாமியை தான் எதிர்கொண்டாங்க. அப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்ச்சில் பிரார்த்தனையில் இருந்த 40 பேர் அப்படியே ஒட்டு மொத்தமாக இறந்து போனாங்க. இப்படி இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடுடைய கோஸ்டல் லைன்ஸில் எல்லா இடங்கள்லையுமே சுனாமியுடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துச்சு. கடலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நாகை மாவட்டத்திலலாம் பெரிய அளவுக்கான இழப்புகள். அங்கே இருந்த படகுகள், வீடுகள் இது எல்லாமே தரைமட்டமாச்சு. மண்ணோட மண்ணாக மக்கள் அங்கே புதஞ்சு போனாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இலங்கையுடைய தென் பகுதியிலையும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக மோசமான அளவுக்கான பாதிப்புங்கிறது இந்தோனேஷியாவுக்கு தான் இருந்துச்சு. இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்தோனேஷியாவில் மட்டுமே இந்த சுனாமியால் உயிரிழந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 3 லட்சத்துக்கும் அதிகமான அளவுக்கு மக்கள் இந்த சுனாமி தாக்குதலில் இறந்து போயிருந்தாங்க. இது அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி இருக்கக்கூடிய கணக்கு. அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் மரணத்துடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மரணங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கையே பலருக்கு தலைகளாக மாறிப்போச்சு. சொந்தங்களை ஒரு சில நொடிகளில் இழந்து ஆதரவற்றவங்களாக மாறினவங்க நிறைய பேர். அந்த பாதிப்புகளை நேரடியாக சந்திச்சாங்கல்ல, அவங்க அதிலிருந்து மீண்டு எழுந்து வர்றதுக்கே அவங்களுக்கு பல வருடங்கள் எடுத்துச்சு. 21ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிக மிக மோசமான ஒரு இயற்கை பேரழிவுனா அது சுனாமி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய பாதிப்பு இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 8000லேருந்து 9000 பேர் இந்த சுனாமியால் உயிரிழந்திருந்தாங்க. இன்றைக்கி கூட தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் சுனாமிக்கான நினைவகங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. வருடம் சுனாமியில் இறந்து போன தங்களுடைய உறவினர்களுடைய நினைவாக இந்த நினைவகங்களில் அஞ்சலி செலுத்தக்கூடியதை வழக்கமாக இன்றைக்கும் பல பேர் வச்சுருக்காங்க. சுமாராக காலை 6 மணிக்கு இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த சுனாமி இந்தோனேஷியாவுடைய கரைகளை தாக்குறதுக்கே 20 நிமிடங்கள் எடுத்துச்சு. அந்த 20 நிமிடங்களுக்கு அப்புறமா ஏற்பட்ட அந்த சுனாமி தாக்குதல் ரொம்ப பெரிய அளவுக்கான டிசாஸ்டராக இந்தோனேஷியாவுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழித்து தான் இந்தியாவையும் இலங்கையுமே பாதிப்புகளை சந்திச்சுது. அந்த சமயத்தில் கடல் சார்ந்த வேலைகளை அங்கே கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்க போனாங்க. டெய்லி ரொட்டீனுக்கான லைஃபுங்கிறது தொடங்கிருச்சு. மறுநாள் சண்டே அப்படிங்கிறதுனால சர்ச்சஸ்க்கு போக வேண்டிய வேலைகளில் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் பீச்சில் பொழுதுபோக்குறதுக்காக வந்தவங்க கூட அந்த டைமில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால தான் உயிர் சேதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பி பிழைச்சவங்களும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியும் கிட்டத்தட்ட அப்படி தான். 2004 கிறிஸ்மஸ் நைட் அன்றைக்கி பீச்சில் போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பீச்சில் போய் அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு மெரினா பீச்சில் இருந்து மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். இந்த சுனாமி கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்ததுன்னா நாங்கள் தூங்கிட்டு இருந்ததோடவே அப்படியே எங்களை மூழ்கடிச்சிருக்கோம். ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா அணுகுண்டு வீசுச்சுல, அந்த அணுகுண்டு எந்த அளவுக்கான ஒரு அதிர்வலைகளை உருவாக்குச்சோ அதை விட 23,000 மடங்கு அதிகமான அளவுக்கான அதிர்வலையை இந்த நிலநடுக்கம் உருவாக்குனதுனால தான் இவ்வளோ பெரிய சுனாமி அப்படிங்கிறது உருவாச்சு. ஏன் இந்த நிலநடுக்கம் உருவாகுது, எதனால் இந்த மாதிரியான சுனாமிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம்.
நம்மளுடைய பூமி பந்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது பல பிளேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரியாக சொல்லணும்னா 7 பிளேட்ஸில் தான் உலகத்துடைய நிலப்பரப்பு கண்டங்கள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. இதை டெட்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெட்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நகரும்போது ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே இருக்குது. இது நிலப்பரப்பில் பல மாற்றங்களை உருவாக்கும். இதை வந்து ஆஃப்ரிக்காவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆஃப்ரிக்கா கண்டம் 2ஆக பிரிய போகுதா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து அங்கே வந்து எப்படி வந்து பிளவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று மோதும். அப்படி மோதும் போது மலைகள் உருவாகும், இல்லை அப்படின்னா பள்ளத்தாக்குகள் உருவாகும். இப்படி நிலப்பரப்பில் மட்டும் இல்லாமல் கடலுக்கடியிலையும் இந்த டெட்டானிக் பிளேட்ஸுடைய மூமெண்ட்னால மாற்றங்கள் நிகழும். அப்படி தான் வந்து மெரினா ட்ரென்ச் அப்படிங்கிறதுலாம் உருவாச்சு. இப்படி பிளேட்ஸ் நகரும்போது தான் சுனாமி அப்படிங்கிறது உருவாகுது. சுனாமி இதனால் மட்டும்தான் உருவாகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடலுக்கடியில் எரிமலைகள் இருக்குது. அந்த எரிமலைகளுடைய வெடிப்பின் காரணமாகவும் சுனாமி உருவாகலாம். இந்த கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் அதோடைய அதிர்வாலையும் சுனாமி அப்படிங்கிறது உருவாகலாம். ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கான அழிவை உருவாக்கக்கூடிய ஆழி பேரலைகள் அப்படிங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரியான டெட்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸால் தான். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 பிளேட்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பிளேட்ஸ் இப்படி நகரும்போது இப்படி ஒரு பிளேட் இப்படி கீழே இறங்கும், ஒரு பிளேட் வந்து அப்படி மடங்கும். அப்படி மடங்கும் போது டக்குன்னு இப்படி விழுந்துடும். இப்படி விழுங்கும்போது அந்த ப்ரெஷர்னால் ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வுகள் உருவாகி அது கடலுக்கு மேற்பரப்பில் ஒரு பெரும் அலைகளை உருவாக்குது. இதை விஷுவலாக எக்ஸ்பெரிமெண்டலாகவே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிபிசி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவான சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்காரு. அதுலேயும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 பிளேட்ஸ்க்கு நடுவில் வந்து எப்படி வந்து ப்ரெஷர் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் பிபிசியோடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 2 கட்டையை நடுவில் வச்சு அதுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த கட்டையில் ஒரு கட்டை டக்குன்னு இப்படி நகரும். இப்படிப்பட்ட ஒரு நகர்வு தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறத இங்கே உருவாக்குது. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த அலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கும். அதே மாதிரி அந்த அலைகளுடைய உயரம் பார்த்திங்கன்னா 100 அடி உயரம் வரைக்கும் கூட வரும். இந்த உயரம் அப்படிங்கிறது கரையை நெருங்க 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 தான் இன்னும் அதிகமாகும். கடல்லே இருக்கும்போது தொடர்ந்து வாட்டர் பாடி இருக்கிறதுனால அந்த அலை அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் கடல் மேலே கப்பல் இருக்கும்போது இந்த சுனாமி உருவாச்சுன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஏதோ ஒரு பெரிய அலை வந்து எழும்பி இறங்கியிருக்கு அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் கரையை நெருங்க 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 அதற்கு மேலே கடலுங்கிறது நீருங்கிறது இல்லாததுனால கரையை நோக்கி போகும்போது இந்த அலையுடைய உயரம் அதிகமாகும். அதே வேகத்தில் போய் கரையை அடிக்கும்போது பெரிய அழிவை வந்து அது உருவாக்குது. இதை நீங்கள் வீட்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கெட் நிறைய வந்து தண்ணியை பிடிச்சிக்கோங்க. அந்த பக்கெட்டுக்குள்ளே உங்கள் கையை ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதை இப்படி மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு குமிழி உருவாகி அதன் மூலமாக ஒரு வேவ்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வேவ்ஸுங்கிறது என்ன ஆகும்னா அப்படியே பக்கெட்டுடைய எட்ஜஸ்க்கு போகும்போது அப்படியே வெளியில் தெரிக்கும், வேகமாக போய் தெரிக்கும். இதுதான் சுனாமி. இந்த பக்கெட்டுடைய எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நிலத்துடைய கரைகளாக நினச்சிக்கோங்க. இதே மாதிரி தான் கடல் அலை அப்படிங்கிறது உருவாகி கரையை நோக்கி வரும்போது அது வேகமாக ஸ்பிளாட்டர் ஆகி தெரித்து பெரிய அளவுக்கான அழிவை உருவாக்குது. அப்படி இந்த 2 பிளேட்ஸும் மோதினதால் உருவான அந்த நிலநடுக்கம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு. அதாவது 9.1 ரிக்டர் அளவுக்கு அந்த நிலநடுக்கம் இருந்தது. 8லிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் அந்த நிலநடுக்கம் தொடர்ந்து இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப பெரிய அளவுக்கான சுனாமி அப்படிங்கிறது உருவாச்சு. 1300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த சுனாமியுடைய அலைகள் பயணிக்க ஆரம்பிச்சது. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இந்த அலைகள் நெருங்கும் போது கிட்டத்தட்ட 35 அடி உயரத்துக்கு அந்த அலைகள் இருந்தது. 800 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த அலைகள் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ வேகத்தில் அவ்வளோ உயரத்தில் அந்த அலைகள் வந்து அடிக்கும் போது பெரிய அளவுக்கான டிசாஸ்டராக அன்றைக்கி அது மாறிச்சு. இதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலுமே பாதிப்புகளை சந்திச்சது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்தமான் தீவுகளில் சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க. இந்த ஆழிப்பேரலையில் அவங்க மொத்தமாக அழிஞ்சிட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிகாரிகள் அங்கே போய் பார்த்தா அவங்களால நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய சுனாமி வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு உயரமான பகுதிகளுக்கு நகர்ந்து போய் அவங்க எல்லாருமே தப்பிச்சிருந்தாங்க.
இயற்கையோட இயற்கையாக அவங்க ஒன்றிணைந்து வாழ்ந்ததாலேயோ என்னவோ சுனாமிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களால உணர முடிஞ்சு தப்பிக்க முடிஞ்சிருக்கு. இவங்க தப்பிச்சதுக்கு காரணம் எறும்பு மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் தான். மேட்டு பகுதியை நோக்கி அதுங்க நகர ஆரம்பித்ததை பார்த்து தான் ஏதோ பெரிய ஆபத்து வருதுன்னு நினச்சி இவங்களும் மேட்டு பகுதிக்கு போய் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லுவாங்க. இதை எறும்புகள் பற்றின எபிசோடில் கூட ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன். அதில் போய் பாருங்கள், எறும்பு பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான சுனாமி பாதிப்பு அப்படிங்கிறது வரலாறு முழுக்க நடந்திருக்கு. 2004 வந்த சுனாமி மாதிரியே 2011 ஒரு பெரிய சுனாமி வந்தது. அது ஜப்பானில் பேரழிவை உருவாக்குச்சு. ஃபுகுஷிமா அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்டரை அந்த சுனாமியால் பாதிப்படைஞ்சு அதன் மூலமாக இன்னும் பெரிய பேரழிவுங்கிறது உருவாச்சு. இது நமக்கு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி முழுக்கவுமே நமக்கு கிடைக்கிது. கிமு 480 காலகட்டத்தில் பெர்ஷியன் சோல்ஜர்ஸ் வந்து கிரேக்கத்தை நோக்கி படையெடுத்துட்டு போகிறாங்க. அப்போது கடற்கரை ஓரமாக அவங்களுக்கு கடல் உள்வாங்குது. ஆஹா, இறைவன் நமக்கு வழிகாட்டிட்டான்டா, கடலை கடந்து நம்ம போய் சண்டை போட போகிறான்டான்னு பெர்ஷியன் சோல்ஜர்ஸ்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்வாங்கின கடல் பெரும் அலையாக உருவாகி அவங்கள போட்டு எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருச்சு. கிரேக்க சோல்ஜர்ஸ்லாம் கடவுள் பொசைடன் நமக்கு பெரிய அளவுக்கு காவல்காரராக இருந்துட்டாருன்னு அவரை கொண்டாடினாங்க. அவங்களுக்கு தெரியல அது சுனாமி அப்படின்னு. ஆனால் கிரேக்க சோல்ஜர்ஸ் மாதிரி தமிழர்கள் இல்லை. அவங்களுக்கு அது ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய அலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. ஆழி பேரலை அப்படின்னு அதற்கு பேர் கொடுத்துருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு அலை வந்து தான் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்புங்கிறது மூழ்கி போச்சு. முதல் சங்கம்ங்கிறது கடலுக்கடியில் அப்படி தான் போச்சு அப்படிங்கிற குறிப்பை எல்லாம் சங்ககால புலவர்கள் அவங்களுடைய பாடல்களில் ரொம்ப தெளிவாகவே பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயே ஒரு பெரும் அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாக்கியிருக்கு. இதில் லெமுரியா கண்டம்ங்கிறது ஒன்று இருந்துச்சு. அந்த கண்டமே இந்த மாதிரியான ஒரு பேரலையால் தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு கண்டம் இருந்ததா? ஆஃப்ரிக்காவையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கண்டம் இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெமுரியா கண்டம்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். வரலாறு முழுக்க இப்படி சுனாமியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் 2004 வந்த சுனாமிக்கு அப்புறமா தான் உலகம் விழித்தெழுந்தது. சுனாமி பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சுனாமி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஜப்பான் மொழியிலிருந்து கிடைக்கிறது. சுனாமி அப்படின்னா ஹார்பர் வேவ், துறைமுக அலை அப்படின்னு அர்த்தம். துறைமுகம் சார்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த பெரிய அலையெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக ஜப்பானியர்கள் வந்து அவங்க மொழியில் இந்த வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. இந்த சுனாமிங்கிறது எப்போ வேணால் வரலாம், அதிகமாக உருவாகலாம், ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை உருவாக்கணும் முடிவெடுத்தாங்க. அதற்காக நிறைய போகிஸை வந்து கடலை சுற்றி வந்து உருவாக்குனாங்க. இந்த சுனாமி அலர்ட் சிஸ்டம்ங்கிறது எப்படி வேலை செய்யணும்னா, கடலுக்கு அடியில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் நிலத்தில் ஏதாவது மாற்றம் உருவாச்சு அப்படின்னா இமிடியேட்டாக கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சென்சாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பும். அதன் மூலமாக சேட்டலைட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேட்டலைட் மூலமாக தரையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் போகும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தோனேஷியாவில் நிகழ்ந்த அந்த நிலநடுக்கத்தால் 2 மணி நேரம் கழித்து தான் இந்தியாவுக்கு ஆபத்துங்கிறதே வந்துச்சு. 20 நிமிஷம் கழித்து தான் இந்தோனேஷியாவுக்கு ஆபத்துங்கிறது வந்துச்சு. ஸோ அவ்வளோ டைம் நமக்கு இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடியே கிடச்சிருச்சுன்னா கடல் எல்லையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கான வழியை வந்து மேற்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால இந்த அலர்ட் சிஸ்டத்துக்கு அதிகமாக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் இதை தடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஜப்பானில் வந்து செவுறு எழுப்புவோம், அதன் மூலமாக வந்து நம்ம வந்து சுனாமியை தடுத்துடலாம் அப்படின்னு 50 அடிக்கு சுவரில் எழுப்புனாங்க. ஆனால் 2011 வந்த சுனாமிங்கிறது அதை அசால்ட்டாக தாண்டி போயிடுச்சு. அதனால இப்போ 100 அடிக்கு வந்து சுவருடைய உயரத்தை வந்து உயர்த்தலாம் அப்படின்னு ஜப்பான் முழுக்க அதற்கான முயற்சியில் இருக்காங்க. இப்படி சுவர்கள் மட்டும் இல்லாமல் நீர் போக்குவரத்து இருந்துச்சுன்னா சுனாமியுடைய வேகம் குறையும் அப்படிங்கிறதுனால அதற்காக ஏற்ற மாதிரியான கெனால்ஸ் எல்லாம் கூட உருவாக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து சுனாமிங்கிற ஒரு பேர் அலையை வந்து தடுக்கவே முடியாது. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு அலர்ட் சிஸ்டம் தான் ஒரே வழி அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து சுனாமியை ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படி, சுனாமியிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சுனாமி வச்சு மட்டுமே இன்றைக்கும் ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுனாமியோட பாதிப்புங்கிறது இந்த நாட்டுக்கு தான் வரும், அந்த நாட்டுக்கு தான் வரும்னு சொல்லவே முடியாது. கடலோரமாக இருக்கக்கூடிய எல்லா கண்டங்கள்லேயுமே சுனாமியால் பாதிப்புகள் எப்போ வேணால் உருவாகலாம். அதனால தான் தொடர்ந்து சுனாமி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, சுனாமி கிட்டேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்ங்கிறது உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம். கொஞ்சம் ஐஸ் பிரேக்கிங்காக ஜானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே சொல்கிறேன்.
ஜான் வந்து அன்னைக்கு அவரோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாலிபால் ஆட வேண்டியது. அவர்கிட்ட தான் பால்ங்கிறது இருந்துச்சு. வழக்கமாக எண்ணூர் பீச்சுக்கு போய் அங்கே காலையில் 5:30 மணி 6 மணிக்கெலாம் வாலிபால் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்களாம். ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஜான் நைட்டு தூங்கினவர் மறுநாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை. எல்லோரும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மனுஷன் எந்திரிக்காமல் விட்டுருக்காரு. இதுக்கு மேலே அவன் பால் எடுத்துகிட்டு வந்து நாம் எப்போ ஆடுறது அப்படின்னு சொல்லி வந்திருந்த 10 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. இவங்க இப்படி கிளம்பி போகிறாங்க, அந்த பக்கம் சுனாமி வர்றதுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. ஒரு 10 பேருடைய உயிரை தன்னுடைய தூக்கத்தால் காப்பாற்றிருக்காரு ஜான். தேங்க்யூ பிரதர், நல்ல வேலை நீ ஒன்றும் செய்யலை. யூ வெல்கம். இந்த மாதிரி பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிக்கலாம். சரி, ஓகே பிக் பாஸ். சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரழிவுங்கிறது எப்பேற்பட்ட பாதிப்புகளை நமக்கு உருவாக்குச்சு, சுனாமி ஏன் உருவாகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.